We now move on to the Class 5 Tamil play, where we will witness how devotion has the power to turn faith into poetry and surrender to divine grace. In the first story, the gods were troubled by a highly powerful demon, Bandasura, who had become a great menace and was causing chaos in the universe. This story shows the might and glory of goddess Lalitambigai. The second story depicts the devotion of Subramanian, whose faith in goddess Abhirami stood firm even in the face of danger. When tested by the king and misunderstood by the world, Abhirami Bhatta trusted only in Mother Goddess, and her grace answered in the most miraculous way. Let's find out more about these two events in the Tamil play. அருளாட்சி புரியும் அம்பிகையும் அபிராம வல்லியும். அனைவருக்கும் வணக்கம். காவிரி பாய்ந்து வளங்குழிக்கும் தென்கரையில் அருள் ஆட்சி புரியும் அன்னை லலிதாம்பிகை மற்றும் அன்னை அபிராமவள்ளியை பற்றிய கதைகளைத்தான் இன்றைய தோழர்கள் நடித்து காட்ட வருகின்றன. முதலில் லலிதாம்பிகையின் பெருமையை போற்றும் லலிதா சகஸ்ரநாமம் உருவான கதை இதோ உங்கள் கண்முன்னே. இப்பொழுது பண்டாசுரன் என்ற அரக்கன் முனிவர்களையும் தேவர்களையும் மிகவும் துன்புறுத்தி வந்தான். எனவே முனிவர்களும் தேவர்களும் சிவபெருமானிடம் சரணடைந்தனர். அப்பொழுது சிவபெருமான் அவர்களை அசுரனிடமிருந்து எவ்வாறு காப்பாற்றினார்? காட்சி 1. மகாதேவா மகாதேவா, என்னவாயிற்று? தேவலோகத்தில் ஏதேனும் பிரச்சனையா? ஏன் இந்த பதற்றம்? ஆம் சுவாமி, இந்த பண்டாசுரன் தொல்லை தாங்க முடியவில்லை. இந்த பண்டாசுரனிடமிருந்து எங்களை காப்பாற்ற வேண்டிய கைலாயம் வந்தோம் சுவாமி. ஆம், எங்களை அவன் பிடியிலிருந்து காப்பாற்றுங்கள் ஐயனே. ஓ, அப்படியா? நிச்சயம் அவனிடமிருந்து காப்பாற்றுகிறேன். கவலர்க்க நிம்மதியாக சென்று வாருங்கள். விடைபெறுகிறோம் சுவாமி. தேவி, சுவாமி, உனக்கு ஒரு கட்டளை இடுகிறேன். கூறுங்கள் ஐயனே. அன்பு கட்டளை என்றால் அடிபணிவேன், அதிகாரம் என்றால் இல்லை இல்லை, இதற்கு மேல் நீ ஒன்றும் யோசிக்க வேண்டாம். விட்டால் நமக்கு தான் ஆபத்து. என்ன ஆபத்தா? யாருக்கு? அது ஒன்றுமில்லை தேவி, சமாளிப்போம். பண்டாசுரன் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் பல கொடுமைகளை செய்கிறான். அவனை நீ லலிதாம்பிகையாக அவதாரம் எடுத்து வதம் செய்ய வேண்டும், அவ்வளவே. தங்கள் உத்தரவு நாதனே. ஸ்ரீசக்கரத்தில் தோன்றிய லலிதை அசுரனுடன் போரிட்டு அவனை வதம் செய்கிறாள். காட்சி 2. அம்பிகையே, உன்னை என்ன செய்கிறேன் பார். என்னையே வதம் செய்ய துணிந்து விட்டாயா? வீணனே, அனைவரையும் கொடுமைப்படுத்தும் உன்னை நான் இப்பொழுதே வீழ்த்துவேன் பார். பண்டாசுரா, ஓடாதே, நில். உன்னை வதம் செய்யவே நான் அவதரித்துள்ளேன். எல்லா நோய் கிருமிகளையும் சேர்த்து மகாரோக அசுரமாக உன் மீது வீசுகிறேன் பார். உன்னை நாமாஸ்திரத்தால் வீழ்த்துவேன் பார். ஓம் அச்சுதாய நமக, ஓம் அனந்தாய நமக, ஓம் கோவிந்தாய நமக. பண்டாசுரா, உன் காலம் முடிந்தது, வீழ்ந்து போ. தாயே பராசக்தி லலிதாம்பிகையை வணங்குகிறோம் தாயே. எங்களை அந்த அதிபயங்கர அசுரனிடமிருந்து காப்பாற்றியமைக்கு நன்றி தாயே. அசுரனை வதம் செய்த தேவியின் உக்ரம் இன்னும் குறையாததால் சிவபெருமான் லலிதாம்பிகையை திருமியூற்றூர் என்ற ஸ்ரீபுரத்திற்கு சென்று தவம் செய்து சாந்தநாயகியாக மாறுவாய் என்று அருளினார். அதன் பின் என்ன நடந்தது? வாருங்கள் காணலாம். காட்சி 3. வார்த்தைகளுக்கு அதிபதியான வாசினி தேவதைகளே, உலக உயிர்கள் இன்புற்று உய்யும் பொருட்டு என் 1000 திருநாமங்களை பாடுங்கள் இப்பொழுதே. ஆகட்டும் தேவியே, இதோ இப்பொழுதே
உனது திருநாமங்களை பாடுகிறோம். ஸ்ரீ மாதா ஸ்ரீ மாராக்னி ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி சிரக்தி குண்ட சம்பூதா தேவகாரிய சமுத்யதா. இப்பாடல்கள் ஹயக்ரீவரால் அகத்திய முனிவருக்கு அருளப்பட்ட வாக்கு தேவதைகளால் இயற்றப்பட்ட லலிதாம்பிகையின் 1000 திருநாமங்கள் பாடப்படுகின்றன. அதுவே லலிதா சகஸ்ரநாமம் என்று பெருமையுடன் கூறப்படுகிறது. லலிதாம்பிகை பற்றியும் அவள் அருளினால் தோன்றிய லலிதா சகஸ்ரநாமத்தின் கதையை பற்றியும் அறிந்து கொண்ட நாம் அப்படியே அபிராமவல்லியின் அருட்கடாட்சத்தை காண செல்லலாம். வாருங்கள் என்னுடன். அபிராமியின் அருள் கடாட்சம் 300 ஆண்டுகளுக்கு முன்பு திருக்கடவூரில் அவதரித்த அருளாளர் தான் சுப்பிரமணியன் என்ற அபிராமி பட்டர். இவர் சிறுவயது முதலே அபிராமி அன்னையின் மீது அளப்பரிய பக்தி கொண்டிருந்தார். அதனால் அம்பிகையின் அருள் பட்டருக்கு எப்படி கிடைத்ததென்றும் அந்தாதி பிறந்த கதையும் இந்நாடகத்தின் வாயிலாக அறிந்து கொள்ளலாம். அது மட்டுமா, திருக்கடவூர் என்றால் செல்லோ செல்லோ, அதை நான் சொல்றேனே. ஓ சரி சரி, நீயே சொல்லு. கடவுர் என்றால் மரணத்தை கடந்த ஊர். மனித வாழும் கடைசி நிலைதான் இறப்பு. அதுதான் திருக்கடையூர். மார்கண்டேயன் கதை மூலம் வாவின் கடனிலே கடக்க முடியும் என்பதை தான் கூறியது கடவுர். அக்கடவுர் அபிராமியை பற்றியும் அவளது பக்தர்களால் நடந்த நிகழ்ச்சிகளை பற்றியும் நாம் இப்பொழுது கண்டு மகிழலாம். காட்சி 4. சுப்பிரமணியா, வா இங்கே. உன் அப்பாவே கூப்பிடுக்குவேன் வதிக்குவேன் சுப்பிரமணியா. சரிடா, நாம் அம்பிகையை வழிபடலாம். சங்கீதம் வேறு கற்க வேண்டும் அல்லவா? அப்பா, இதோ வருகிறேன். அப்பா, இன்று என்ன கற்பிக்க போறீர்கள்? இன்று தேவி புராணத்தின் பொருளை தான் கற்றுக் கொடுக்க உள்ளேன். ஓ சரி சரி, ஆகட்டும் அப்பா. ஓம் மகாதேவியை ஓம் மகாதேவியை வித்மஹே வித்மஹே பராசக்தியே பராசக்தியே தீமஹி தீமஹி. சரி சுப்பிரமணி, இன்றைய வகுப்பு முடிந்தது, நீ செல்லலாம். வணங்குகிறேன் அப்பா. சுப்பிரமணியா. அம்மா, வணங்குகிறேன் அம்மா. சரிடா கண்ணா, உனக்கு என்ன வேண்டும் கூறு. நான் அபிராமிக்கு பூஜை செய்ய வேண்டும், உதவி செய்யுங்கள். இதோ சுப்பிரமணியா, இங்கே அமர். நான் அபிராமியின் திருமேனியை கொண்டு வருகிறேன். அம்பிகையே போற்றி, எங்கள் அபிராம வல்லியே போற்றி, அன்னையே போற்றி, எங்கள் அகிலாண்ட நாயகியே போற்றி. இவ்வாறு நாளொரு வண்ணம் பொழுதொரு மேனியாக வளர்ந்த சுப்பிரமணியன் அபிராமி மீது அதீத பற்று வைக்கிறார். மேலும் பஞ்சாங்கம் பார்க்கும் வேலையையும் திறம்பட செய்கிறார். அவ்வாறு ஒரு நாள் கோவில் மண்டபத்தில் பஞ்சாங்கம் பார்த்து மக்களுக்கு தேவையான செய்திகளை கூறிவிட்டு அம்பிகையை நினைத்து ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபட்டார். அப்போது தஞ்சையை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்த சரபோஜி மன்னர் அன்று தை அமாவாசை என்பதால் காவிரி பூம்பட்டினம் சென்று காவிரி சங்கமத்தில் நீராடுகிறார். காட்சி 5. அமைச்சரே, இன்று தை அமாவாசை என்பதால் நாம் காவிரி பூம்பட்டினம் சென்று கடலில் நீராடலாம் என்றுள்ளோம். மன்னா, தங்களின் விருப்பம் நிறைவேற இதோ அனைத்து வித ஏற்பாடுகளையும் செய்கிறேன். ஆகட்டும் ஆகட்டும். ஐயா, இங்கே வாருங்கள். நம் மன்னர் காவேரி சங்கமிக்கும் புகார் நகர் சென்று நீராட உள்ளார். அதற்கான ஏற்பாடுகளை உடனே செய்யுங்கள். அமைச்சரே, இதோ இப்பொழுதே அனைத்தையும் செய்கிறேன்.
காவிரித்தாயே வாழ்க! பொன்விளையும் பூமியாக செழிக்கச் செய்யும் பொன்னி நதியே நீ வாழ்க! சரி, நீ நாம் திருக்கடவூர் அமிர்தகடேஸ்வரையும் அபிராமவல்லியையும் தரிசித்து வரலாம். புறப்படலாம். புறப்படலாம் அண்ணா, தங்களின் ஆணை. மன்னர் தன் வழிபாட்டினை முடித்துக்கொண்டு திருக்கடையூர் சென்று அமிர்தகடேஸ்வரரையும் அபிராமவல்லியையும் தரிசிக்க முடிவு செய்து கடவூர் வந்தடைந்தார். அப்பொழுது மகாகண பொருந்திய தஞ்சை மாமன்னர் வருகிறார் வருகிறார். தஞ்சை ஆளும் மாமன்னனே வாழ்க வாழ்க! மன்னா வருக வருக! இத்திருக்கோயிலில் தங்களது பாதம் பட்டது குறித்து பேருவகை அடைகிறேன். சரபோஜி சக்கரவர்த்தி வருகிறார் வருகிறார்! மன்னர் குலத்திலகம் எழுந்தருளி இருக்கிறார். வாழ்க வாழ்க! போதும் போதும், இவ்வளவு ஆரவாரத்தையும் பொருட்படுத்தாமல் அங்கே அமர்ந்து தியானத்தில் மூழ்கி இருக்கிறாரே, அவர் யார்? ஓ, மன்னர் அந்த பித்தனை கேட்கிறாரா? இதுதான் நல்ல தருணம். அவனை சித்தன் என்று கூறாமல் பித்தன் என்று கூறி மன்னனிடம் நல்ல பெயர் எடுக்கலாம். அண்ணா, அவரா? அவர் தான் சுப்பிரமணிய ஐயர். அவர் பஞ்சாங்கம் பார்ப்பார். ஓ, அந்த சுப்பிரமணியம் இவர்தானா? ஆமண்ணா, சதா சர்வகாலமும் அந்த அபிராமி வல்லியை நினைத்து அவ்வப்பொழுது தன்னிலையை மறந்து சித்தப்பிரமை பிடித்தது போலாகி விடுவார். ஆமரசே, அவர் தன் பணியை கூட மறந்து தனக்குள்ளே பேசிக்கொள்வார். ஓ, அப்படியா? சரி, நான் அவரிடம் பேச விரும்புகிறேன். இதோ மன்னா, நான் அவரை எழுப்புகிறேன். சுப்பிரமணியா, சுப்பிரமணியா, எழுந்திரு. கண் விழித்துப் பார், உன்னை காண மன்னர் வந்துள்ளார். என்ன, என்னை காண மன்னர் வந்துள்ளாரா? ஐயோ அபிராமி தாயே, நான் ஒரு குற்றமும் செய்யவில்லையே. மன்னா, தங்களை அருகில் காண அடியேன் பெருந்தவம் செய்துள்ளேன். தங்களின் உத்தரவு என்னவோ? சுப்பிரமணியரே, அது ஒன்றும் இல்லை. இன்றைக்கு என்ன திதி என்று எனக்கு கூற முடியுமா? பேஷாக சொல்லலாம் மன்னா. இன்றைக்கு முழு நிலவு நாள், பௌர்ணமி மன்னா. என்ன, இன்று பௌர்ணமியா? தை அமாவாசை அல்லவா என்று அமைச்சர் கூறியது போல் உனக்கு பித்தம்தான் தலைக்கு ஏறிவிட்டதோ? ஐயோ மன்னா, இன்று அமாவாசையா? ஆம் சுப்பிரமணியா, இன்று இரவுக்குள் வானில் முழு நிலவு வரவில்லை என்றால் நீ அவ்வளவுதான். சந்திரன் வரவில்லை எனில் உன் சரித்திரம் மாற்றி எழுதப்படும். ஐயோ பாவம், இந்த ஐயர் மன்னரிடம் சென்று மன்னிப்பு கேட்டு தப்பிக்கலாமே. அபிராமி அன்னையின் அழகையும் ஆபரணங்களின் ஒளிப்பிழம்பையும் கண்டுமை மறந்த நிலையில் இருந்த நான் அவள் பேரொளியை நினைத்து பௌர்ணமி என்று கூறிவிட்டேனே. இப்பொழுது என்ன செய்வது? அதற்காக மன்னர் கேட்டபோது கூட நீ இவ்வாறா கூறுவது? அரசர் மிகுந்த கோபத்துடன் செல்கிறார். அம்மா தாயே, இந்த சுப்பிரமணியனை நீதான் காப்பாற்ற வேண்டும். சரி சரி, நான் வீட்டிற்கு சென்று வருகிறேன். வாருங்கள், என்னவாயிற்று? ஏன் இப்படி முகம் வாடி வருகிறீர்கள்? அது வேறொன்றுமில்லை, சரபோஜி மன்னர் அவர்கள் அபிராமி தேவியை தரிசனம் செய்ய வந்தபோது இன்று என்ன திதி என்று என்னிடம் வினவினார். நான் பௌர்ணமி என்று குழப்பத்தில் கூறிவிட்டேன். அடப்பாவமே, அப்புறம் என்னவாயிற்று? பிறகு என்ன, இன்று இரவிற்குள் முழுமதி வரவில்லை என்றால் உயிரை கொடுக்க நேரிடும் என்று எச்சரித்து சென்றுள்ளார். கவலையை விடுங்கள். அபிராமியின் பாதத்தை சரணடைந்து இந்த சிக்கலை எப்படியாவது சரி செய்ய வேண்டும் தாயே என வேண்டிக் கொள்ளுங்கள். வேறு வழி, நானும் அதையே தான் யோசித்தேன். சரி, நான் அன்னையிடம் சென்று முறையிடுகிறேன்.
சுப்பிரமணியம் கோவிலுக்குள் சென்று அம்பிகையை மனமுருக வேண்டுகிறார். கோவில் வாசலில் ஒரு குழியில் நெருப்பை உண்டாக்கி அதன் மேல் 100 கயிறுகள் கொண்ட உரியை கட்டினார். பிறகு 7 எழுத்தாணியுடன் உரியில் ஏறி அமர்ந்தார். ஏறி அமர்ந்த பிறகு உதிக்கின்ற செங்கதிர் என்ற பாடலை பாடத் தொடங்கினார். ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு கயிற்றை அறுத்தார். அபிராமி எனக்கு காட்சி கொடுத்து என்னை காப்பாற்றாவிட்டால் என் உயிரை விடுவேன் என்ற சபதம் எடுத்த சுப்பிரமணியம் அந்தாதியை தொடர்ந்து பாடினார். அக்காட்சி இதோ நம் கண் முன்னே. காட்சி 7. மன்னா, நாம் அபிராமி அன்னையின் ஆலயத்திற்கு சென்று வர வேண்டும். ஆம், நிச்சயமாக. இன்று பௌர்ணமி நிலவு இன்னும் வரவில்லையே. நிச்சயம் சுப்பிரமணியன் தன் தவற்றை உணர்ந்திருப்பார். கோவிலுக்கு செல்லலாம். பரிவாரங்களை ஏற்பாடு செய்யுங்கள். சரி மன்னா. ஐயோ, இருள் கவ்வத் தொடங்கி விட்டதே. இப்ப என்ன செய்ய போகிறார் சுப்பிரமணியன்? போய் தான் பார்ப்போம். உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை. ஐயோ, இப்படி பாடிக்கொண்டே இருக்கிறாரே, ஆனால் அம்பிகையின் கடைக்கண் திறக்கவில்லையே. தயையுடை தாயே, என் மாங்கல்யத்தை காப்பாற்று. துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளில் பணையும். ஐயோ சுப்பிரமணியம், நீ பேசாமல் மன்னரிடம் சென்று மன்னிப்பு கேள். இதெல்லாம் நடக்கிற காரியமா? இவ்வாறு சுப்பிரமணியம் 78 பாடல்களை பாடி முடித்து விட்டார். இப்பொழுது 79வது பாடலை பாடி அக்னி குண்டத்தில் இறங்க முடிவு செய்த போது அருள் உண்டு அபிராமவல்லிக்கு. சுப்பிரமணியா, சற்று பொறு. நீ எனது பரம பக்தன். உன் பக்தியின் பெருமையை இந்த உலகறிய செய்யத்தான் யாம் இந்த கடும் சோதனையை உனக்கு கொடுத்தோம். உன் பிரார்த்தனையும் நம்பிக்கையும் வீண் போகவில்லை. இன்று முதல் நீ சுப்பிரமணியன் இல்லை, அபிராமி பட்டர் என்று அகிலமே உன்னை போற்றட்டும். பட்டரே, இதோ இப்பொழுது வானத்தை பார். நீ கூறிய முழுமதி ஒளிரட்டும். இதோ என் தாடங்கத்தை வீசுகிறேன். மன்னருக்கும் மக்களுக்கும் பௌர்ணமியாக வானில் ஒளி வீசட்டும். இப்பொழுதே உரியிலிருந்து இறங்கு. அம்மா தாயே, உன் கருணையே கருணை. இதோ இறங்கிவிட்டேன் அம்மா. தேவியே, அல்லல் அறுப்பவளே, அன்னையே, இப்பிறவி பயன் அடைந்து விட்டேன் தாயே. மன்னா, மன்னா, அதோ வானில் முழுநிலவு ஒளிர்வதை பாருங்கள். ஆம், என்ன அதிசயம்! அம்மாவாசையான இன்று அபிராம பட்டரின் ஆழ்ந்த பக்தியினால் அன்னையே அவருக்கு அருள் புரிந்துள்ளாரே. இனி அவரை யாரும் பித்தன் கிறுக்கன் என்று கூறாதீர். ஆமண்ணா, அவரின் ஞானத்தை உலகறிய செய்யவே உமையம்மையின் திருவிளையாடலை நடத்தினால் போலும். ஆமாம் ஆமாம், உண்மை பக்திக்கு கிடைத்த பரிசு. இவ்வாறு பட்டர் அபிராமியை வேண்டி 100 பாடல்களை பாடினார். இதுவே அபிராமி அந்தாதி என்று வழங்கப்படுகின்றது.
அபிராமி அன்னையின் அருட்கடாட்சத்தை கண்டு அதிசயத்த மக்கள் அன்னையின் பெருமையை போற்றி வணங்கியதோடு மட்டுமல்லாமல் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி மாறி பாடி மகிழ்ந்தார்கள். இப்பொழுது மக்கள் உவ்வகையுடன் ஆடுவதை காணலாம், வாருங்கள். தஞ்சாவூர் உருமிமளா தாளம் கட்டி பாடி வரும் கும்பகோணம் பொங்கரகம் குஞ்ச வச்சி ஆடி வரும். தஞ்சாவூர் உருமிமளா தாளம் கட்டி பாடி வரும் கும்பகோணம் பொங்கரகம் குஞ்ச வச்சி ஆடி வரும். பஞ்சம் போக்கும் காவேரி பாய்ந்து விளையும் சோழபுரம் கஞ்சி பானை சுமந்து வரும் காரிகைக்கும் பாட்டு வரும். பல்லு விழுந்த கிழவனுக்கும் சொல்லு அழுந்த சூரி சேரும். பாக்கடிக்கும் பாட்டிக்கெல்லாம் பக்குவமா கும்மி வரும். கரகாட்டம் ஒயிலாட்டம் காவடி ஆட்டம் கோலாட்டம் குதிரையாட்டம் கை சிலம்பாட்டம் கரகாட்டம் ஒயிலாட்டம் காவடி ஆட்டம் கோலாட்டம் குதிரையாட்டம் கை சிலம்பாட்டம். தஞ்சாவூர் உருமிமளா தாளம் கட்டி பாடி வரும் கும்பகோணம் பொங்கரகம் குஞ்ச வச்சி ஆடி வரும். அபிராமவல்லி கடவுரையாளும் சிவயோகவல்லி உமையாடி ஆனந்த நிலவின் உருவாக மாறி என்னாலும் உலவும் தாயே. அபிராமவல்லி கடவுரையாளும் சிவயோகவல்லி உமையாடி ஆனந்த நிலவின் உருவாக மாறி என்னாலும் உலவும் தாயே. அன்னையும் லீலை அதிசயமே ஐந்து பூதமும் உன்வசமே. அன்னையும் லீலை அதிசயமே ஐந்து பூதமும் உன்வசமே. அபிராமவல்லி கடவுரையாளும் சிவயோகவல்லி உமையாடி ஆனந்த நிலவின் உருவாக மாறி என்னாலும் உலவும் தாயே. Thank you, friends, for that impressive performance. These sacred stories remind us that true devotion need no proof, for the divine always protects those who surrender with a pure heart.